இப்போ சிங்கப்பூரில் நடந்த விஜயோடைய ஆடியோ ஃபங்க்ஷனுங்க. உங்களுக்கே தெரியும். அங்கே வந்து கிட்டத்தட்ட மலேசியா, சிங்கப்பூர் இருந்த தமிழ் மக்கள் அத்தனை பேருமே அங்கே வந்துட்ட மாதிரி தாங்க. அவ்வளோ ஒரு கூட்டம். ஒரே டிராஃபிக் ஜாம். ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத் தலைவர் வந்து போகிற மாதிரி அந்த அளவுக்கான போலீஸ் பாதுகாப்பு வந்து அங்கே அந்த அந்த அரசாங்கம் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம கூட்டங்க. எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்துட்டாங்க. இதில் வந்து அரசியல் பேசக்கூடாது, கொடியெல்லாம் காட்டக்கூடாது, அப்படியே ஏகப்பட்ட இங்கே எப்படி போகிறாங்களோ அதேமாதிரி அங்கேயும் போட்டு அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு ரசிகர் மட்டும் இருந்த கொடியை காட்டிட்டார் பாருங்கள். அவர் அடப்போங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டிட்டான். போலீஸ் வந்து கைது பண்ணிடுச்சு. இருந்தால் கூட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நம்ம கொடியை காட்டாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து காட்டிட்டார். இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுங்க. அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு வரவேற்பு, ஒரே மக்களுடைய சந்தோஷம். நிறைய பேர் வந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது, ஏன்னா ஒரு 85,000 பேர் போகக்கூடிய ஸ்டேடியம் தான் அது. அதுக்கு மேலெல்லாம் அங்கே உள்ளார அலோடு இல்லை. மிச்செல்லாம் வெளியில் தான் நின்னாங்க. வெளியில் நின்று அந்த இருக்கிற ஸ்டில்ஸு அந்த இதுக்கு பேனர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து கலந்துக்கிட்டோங்கிற ஒரு சந்தோஷம்தான். விஜயை பார்க்கல, விஜய் பேசலை, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து வந்ததே ஒரு சந்தோஷமாக. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு. தமிழ்நாட்டில் தான் மாஸ் காட்டானா, இப்போ வந்து மலேசியா, சிங்கப்பூரும் போய் பெரிய மாஸ், ஒரு உலகத் தலைவருக்கான ஒரு இது வந்து தனி விமானம் தனி வந்து இது அதிலே போனார். அந்த கார் போகும்போது ஒருத்த வந்து இடிச்சிட்டான். அது வேறு. அப்புறம் போலீஸ் கேஸு அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல். இருந்தால் கூட எவ்வளோ பெரிய விஷயங்க இல்லை. ஒரு இவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்க ஒரு சாதாரண நடிகர் தானேன்ட்டு. பாருங்கள், அங்கே போய் பார்த்தா ஒரு உலகத் தலைவருக்கான ஒரு வரவேற்பு அந்த நாட்டு மக்கள் வந்து நம்ம தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மிகவும் நன்றி.